Hi, hello friends. We may make mistakes while framing a sentence in English. Let us see some common mistakes in English. Let's get into the video. The first one is I am born in Mumbai. That is incorrect. The correct one is I was born in Mumbai அப்படின்னு சொல்லணும். Mumbai represents a place. Whenever you write a place, it should be in capital letter. எந்த ஒரு பிளேஸை நீங்கள் எழுதுறதா இருந்தாலும் அதை கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் எழுதணும். தென் செகண்ட் ஒன் ஷீ லைக் an ice cream. That is incorrect. The correct one is she likes an ice cream. he, she, it வரும்போது வேர்போட நம்ம என்ன சேர்த்து எழுதணும்னா எஸ் சேர்த்து எழுதணும். The next one is people has left. That is incorrect. The correct one is people have left. For example, certain nouns, even though that is in a singular form, that represents a plurality. Therefore, it takes a plural verb. For example, certain nouns சொல்கிற இடத்துல பீப்புளுக்கு பதிலாக இப்போ போலீஸ், கிளர்ஜி அப்படின்னா அந்த மத குருக்கள், பெசன்ட்ரி அப்படின்னா விவசாயிகள், கேட்டில் மந்தைகள், இந்த மாதிரி இடம் எல்லாமே எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ப்ளூரல். அப்போது விச் டேக்ஸ் த ப்ளூரல் வேர்ப். அதனால தான் ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கோம். The next one is when I was small. That is wrong. When I was young. That is correct. நம்ம எப்போ சொல்லும்போது when I was youngன்னு தான் ஆரம்பிக்கணும். I go to work in bus. That is wrong. I go to work by bus. இது preposition error. அதை மாற்றிக்கோங்க. Next one, you speak English good. That is wrong. You speak English well. இந்த இடத்துல ஒரு சின்ன கிராமர் ரூலை நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா குட்டுங்கிறது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா வென் எக்ஸ்ப்ரெஸிங் ஹாப்பினஸ். அதை ஒரு சென்டென்ஸில் நான் எக்ஸாம்பிளாக கொடுக்குறேன். ஐ ஃபீல் குட் பை ஒர்க்கிங் ஃபார் த கம்பெனி அப்படிங்கிறது நான் இந்த கம்பெனிக்காக வேலை பார்க்கும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல குட்டை யூஸ் பண்ணணும். எப்போ அப்போது வெளில யூஸ் பண்ணணும் அப்படின்னா use well when expressing a quality of a person. For example, the machine works well அப்படின்னு சொல்லலாம். she sings well. அப்போ இந்த இடத்துல என்னோட குவாலிட்டியை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா வெல்ல யூஸ் பண்ணணும். நல்லா அவங்க வச்சுக்கோங்க. குட்டுங்கிறது ஹாப்பினஸ், வெல்லுங்கிறது குவாலிட்டி. த நெக்ஸ்ட் ஒன், இதில் மோஸ்ட்லி யாரும் நம்ம மிஸ்டேக் பண்ண மாட்டோம். லுக் மீ இஸ் ராங், லுக் அட் மீ அப்படின்னு சொல்லணும். Next one, he is an American. That is wrong. He is an American. இது article errors. So, before the verbals, we have to use there an. A-E-I-O-U முன்னாடி. So, இங்கே நான் an யூஸ் பண்ணியிருக்கிறேன். Everyone were invited. ஸோ இந்த இடத்துல எவ்ரி ஒன்னுங்கிற சப்ஜெக்டை பாருங்கள். அது என்னவா இருக்குது? சிங்குலராக இருக்குது. ஒவ்வொருத்தர் அப்படின்னு அர்த்தம். சப்ஜெக்டை பார்க்கணும். எவ்ரி ஒன்றுங்கிறது சிங்குலர். ஒவ்வொரு பர்சனையும் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போது சிங்குலர் சப்ஜெக்ட் நம்ம மென்ஷன் பண்ணும்போது அங்கே வேர்பும் என்னவா இருக்கணும்? சிங்குலரில் இருக்கணும். எவ்ரி ஒன் வாஸ் இன்வைட்டட் அப்படின்னு சொல்லணும். தட் இஸ் த கரெக்ட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தினு ஹேஸ் அ ஃப்ளாட் அட் பாரிஸ். தட் இஸ் ராங். தினு ஹேஸ் அ ஃப்ளாட் இன் பாரிஸ். தட் இஸ் கரெக்ட். whenever you are going to represent the biggest cities or countries, you have to use in. For example, தெய்வச்செயல்புரம் comes under the district of தூத்துக்குடி. நம்ம தூத்துக்குடியை ரெப்ரசன்ட் பண்ணும்போது இன் யூஸ் பண்ணணும். ஏன்னா அது பிக்கஸ்ட் சிட்டிங்கிறதுனால. ஒரு கண்ட்ரியோ இல்லை சிட்டியோ யூஸ் பண்ணும்போது இன் யூஸ் பண்ணணும். கேம்லெட், அதுக்கு கீழே வரக்கூடிய குட்டி கிராமங்களுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா அட் யூஸ் பண்ணணும். Sheila written a poem. That is wrong. Sheila is written a poem. That is correct. This is a simple perfect tense. So, அதில் isங்கிறது missing. There are less dresses. There are fewer dresses. Which one is the correct? Second one is the correct. Both the sentences are looking similar alone, but there is a grammar rule when we have to use fewer and less. Let's see that one. Fewer is used for countable items. Meanwhile, less is used for uncountable items. இதை நான் ஒரு எக்ஸாம்பிளில் விளக்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லாவே புரியும்.
There are fewer cars in the veranda. இந்த இருக்கக்கூடிய காரை என்னால் கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபீவரை யூஸ் பண்ண முடியும். Meanwhile, he earns less money than she does. இந்த இடத்துல மணியை என்னால் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அப்போ நான் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா லெஸ் யூஸ் பண்ணணும். Fewer for countable things, less for uncountable things. This is the most unique dress. That is wrong. This is the unique dress. இதில் என்ன ரூல் அப்படின்னா adjectives, for example என்ன மாதிரியான adjectives? Unique, entire, extreme, perfect. இந்த மாதிரி வரும்போது நம்ம different degrees comparison வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட் யூனிக்னு சொல்லக்கூடாது, யூனிக் மட்டும்தான் சொல்லணும். This is the unique dress அப்படின்னு சொல்லணும். He is failed in mathematics. That is wrong. He failed in mathematics அப்படின்னு சொல்லணும். Arun's hairs are black. Arun's hair is black. ஹேர்ஸ்னு சொல்லக்கூடாது, ஹேர் தான் கரெக்ட். Arun's hair is black. That is the correct sentence. Where can I find a hotel? That is wrong. இந்த இடத்துல ஒரு 3 டிப்பை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்போவுமே ஐங்கிற வேர்டு எழுதும்போது கேப்ஸில் தான் எழுதணும். ஹோட்டலோட ப்ரொனவுன்சியேஷன் ஹோட்டல் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், WH கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது அதுக்கு அடுத்தது நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா வேர்ப், அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் எழுதணும். அப்போ கரெக்ட் ஒன்று எப்படி எழுதலாம்? Where can I find a hotel? இதுதான் கரெக்ட். The teams were amicable. That is wrong. The teams were amiable அப்படின்னு சொல்லலாம். ரூல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அமிக்கபிள்ங்கிறது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் செட்டில்மெண்ட்ஸ் அக்ரீடு பீஸ்ஃபுல்லி பை பார்ட்டிஸ். ஒரு 2 பேருக்கு இடையில பீஸ்ஃபுல்லாக ஏதாவது நடந்ததுன்னா அமிக்கபிள்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். ஏமியபிள்ங்கிறது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா கைண்ட், ஜென்டில் அண்ட் ஃப்ரெண்ட்லி பீப்புள் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஏமியபிள் யூஸ் பண்ணணும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்கலாம். த மீட்டிங் வாஸ் அமிக்கபிள். ஏமியபிளை இதே இது சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் ஏமியபிள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். யூ குட் ஹெல்ப் மீ வித் திஸ். திஸ் இஸ் ராங். குட் யூ ஹெல்ப் மீ வித் திஸ்? திஸ் இஸ் த கரெக்ட். வென்எவர் வி arise a question, verb ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும், தென் சப்ஜெக்ட் எழுதணும். ஸோ யூ ஹாவ் டு ask them, could you help me with this? Could you help me with this? This is the correct one. Either Priyanka or Roslyn clean the room. That is wrong. Either Priyanka or Roslyn cleans the room. இதோட எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன் இப்போ. Either Priyanka or Roslyn. இந்த இடத்துல யாராவது ஒரு பர்சனை தான் மென்ஷன் பண்ணுது. அதாவது சப்ஜெக்ட்டுங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட். இட் டேக்ஸ் ப்ளூரல் வேர்ப். அப்போ நம்ம எதை எப்படி எழுதிக்கலாம்? ஐதர் பிரியங்கா ஆர் ரோஸ்லின் கிளீன்ஸ் த ரூம் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஆம் மோஸ்ட் ஹாப்பி பர்சன் இன் த வேர்ல்ட். தட் இஸ் ராங். ஐ ஆம் த ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட். திஸ் இஸ் த கரெக்ட். ஜில்லுன்னு ஒரு காதல் படத்தில் சூர்யா சொல்வார் இல்லையா, ஐ ஆம் த ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட். He is very jealous from his sister. That is wrong. He is very jealous of his sister. You have to tell of his sister. One of my brothers are very rich. That is wrong. One of my brothers is very rich. Explanation for this one. Among 4 to 5 persons, it represents only one person. One of my brothers. நிறைய பேரில் ஒருத்தரை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட்டுங்கிறதுனால வேர்பை நான் இஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒன் ஆஃப் மை பிரதர்ஸ் இஸ் வெரி ரிச். நெக்ஸ்ட் ஒன், ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் ஃப்ரம் யோர் மார்க்ஸ்? தட் இஸ் ராங். ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் யோர் மார்க்ஸ்? ஆர் யூ சாட்டிஸ்ஃபைடு வித் யோர் மார்க்ஸ்? இதுதான் கரெக்ட் சென்டென்ஸ். ஹீ லைக்ஸ் ஸ்விம்மிங், டான்ஸிங் அண்ட் டு ப்ளே கிரிக்கெட். டு ப்ளேங்கிறது ராங். கண்டினியூஷனுங்கிறது அந்த சென்டென்ஸில் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ கரெக்ட் வே எதுன்னு பார்த்தீங்கன்னா he likes swimming, dancing and playing cricket is the correct one. The woman which works here is from Japan. That is wrong. The woman who works here is from Japan. That is the correct one.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.